ஸோ வணக்கம், நான் உங்கள் சக்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ என்ன சக்தி டேரெக்டாக மோட்டோ லாக்லேயே வந்து கண்டினியூ பண்ணுறேன்னா, ஆமாங்க, நமக்கு வந்து இப்போ டைம் இல்லை. ஸோ இந்த ஐடியா வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு இந்த ஐடியாவே தோணுச்சு. ஸோ நம்ம ஏன் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குனு கேமரா சார்ஜெல்லாம் போட்டு வச்சுட்டு டக்குன்னு ஒரு 60 ஏறினோடனே எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டேங்க. ஸோ அப்படி என்னடா சக்தி வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹவு டு ஷிஃப்ட் கியர் அப்படின்ற கான்செப்ட் தாங்க. ஸோ இதெல்லாம் வீடியோவாடா சக்தி கேட்டால், இது பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு சாரி கேமராவில் அடிச்சிட்டிங்க. ஸோ இது வந்து ஒரு பிகினர்ஸ்க்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால நம்மளால் பைக்கில் வந்து கியர் போட முடியாது. ஸோ என் தம்பி தான் வந்து கியர் போட்டுட்ருப்பான். எப்படின்னா பின்னாடி உட்காந்துட்டு நான் சொல்ல கியர் ஷிஃப்ட் பண்ணுவான், டவுன் பண்ணுவேன், அப் அண்ட் டவுன் அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு இடத்துல நல்லா கொஞ்சம் க்ரூஸ் பண்ணிட்டு கியரை மாற்றலாம் பார்த்தா மாற்றவே மாட்டுறான். ஏன் மாற்ற மாட்டேறான்? டே கியர் மாற்றுறா அப்படின்னு அண்ணனே, அப்படி அன்னைக்கு கியர் மாற்றணுமானே அப்படின்னு கேட்குறான். ஸோ இந்த மாதிரி தெரியாமல் நிறையா பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேமிலியில் யாராவது பசங்க வண்டி எடுக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை பழகிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு டைம் இல்லை, மழை வேறு வர மாதிரி இருக்குது. நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வீடியோ எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக போகணுங்க. ஸோ நான் இப்போ டேரெக்டாக நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அப்படியே நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்ரெடி இங்கே தான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இப்போதைக்கு நான் ஷூஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா காலில் அடிபட்டனால நான் நார்மலாக வந்து கியர் வந்து ஷிஃப்ட் பண்ண முடியலை. ஸோ ஓகே, நம்ம அவுட் ஆஃப் கண்டென்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து கியர் ஷிஃப்டிங், அதாவது ஒரு பைக்குக்கும் ஒரு மாதிரி கியர் ஷிஃப்டிங் இருக்கும். இப்போ ஒரு 100 cc நீங்கள் போயிட்டிங்கன்னா அதில் வந்து 4 கியர் பாக்ஸ் தான் இருக்கும், 4 feet கியர் பாக்ஸ். ஓகேங்களா, 4 கியர். அது எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கும், சில வண்டியில் பேக்கில் அமுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் மெத்தட். இப்போ நம்ம மாதிரி ஒரு 200 cc ஒரு 250 cc நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப் டவுன் ஷிஃப்ட் தான் இருக்கும். அதாவது ஃபஸ்ட் கியர் வந்து கீழே அப்பு, மற்ற எல்லா கியருமே மேலே தாங்க, அப்படியே தூக்கி விடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து, அதாவது கியரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கியர் ஷிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம டவுன் பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணணும், டவுன் பண்ணணும், ஷிஃப்ட். அதாவது இது வந்து சர்க்கிள் மாதிரிங்க. நம்ம வந்து கியரை ஒன்று சொல்ல முடியாது. இப்போ வந்து செகண்ட் கியரில் போய்ட்டு ஒரு தேர்ட் கியர் போடுவோம், டக்குன்னு நாங்கள் ஏதாவது வந்து டக்குன்னு செகண்ட் கியருக்கு வருவோம், செகண்ட் கியரில் மறுபடியும் தேர்ட் கியர். ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். ஐயோ மழை பெய்யுதே. ஸோ ஓகேங்க, நான் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல. இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து எப்படியாவது எடுத்து வீடியோ நான் போஸ்ட் பண்ணி ஆகணும். ஸோ ஓகேங்க, இப்போ வந்து நம்ம கியரை வண்டி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர்லேருந்து ஆரம்பிப்போங்க. ஸோ ஓகேங்க, வந்து ஃபஸ்ட் கியர் டவுன் ஷிஃப்ட்டு, டவுன் பண்ணால் கியர் வந்துச்சு. இங்கே வந்து நம்ம கியர் காட்டிடுச்சா ஃபஸ்ட் கியர். ஸோ ஃபஸ்ட் கியரில் வந்து எப்போவுமே நம்ம த்ராட்டிலே கொடுக்காமலாம், ஆக்சுவலி எல்லா கியர்ஸ்லேயுமே இப்படி போகும். த்ராட்டில் கொடுக்காம ஸ்க்ரெச் கண்ட்ரோல்லே ஒரு குறிப்பிட்ட அளவு போகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் கியர்லேருந்து இப்போ வந்து ஒரு குறிப்பிட்டதான் ஒரு 4000 RPM வரைக்கும் தான் ஃபஸ்ட் கியர். அடுத்து நம்ம செகண்ட் கியர் மாற்றிடணும். செகண்ட் கியர் மாற்றினதுக்கப்புறம் ஒரு மாதிரி வண்டி இழுக்க தெரியுதா? ஸோ அப்போ தேர்ட் கியர். ஸோ இந்த மாதிரி தான் கியர் மாற்றணும். அதே மாதிரி குறைக்கும் போது ஒரு கியர் டவுன் பண்ணணும், டவுன் ஷிஃப்ட். 2வது கியரில் வளைக்கும் போது உங்கள் வண்டி ஒரு மாதிரி முக்கு தெரியும் பாருங்கள் இருங்க. ஸோ இப்போ 2வது கியர்லேருந்து நம்ம அப்படியே எடுக்கும்போது தெரியுதா? ஸோ ஒரு மாதிரி லேக் அடிக்கும். ஸோ அது என்ன அப்படி இருக்கக்கூடாதுன்னா, வளைக்கும் போது ஃபஸ்ட் கியரை மாற்றிட்டு அப்படியே ஃபஸ்ட் கியர்லேருந்து எடுத்தோம்னா அந்த லேக் இருக்காது. நம்ம ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் 4th கியர், அடுத்து வந்து 5th கியர். ஸோ இப்போ இந்த ஒரு 30-40 5th கியர் போகலாமான்னு கேட்டிங்கன்னா போகலாம், அதாவது வண்டியை பொறுத்து. இப்போ ஒரு 500, இப்போ வந்து ஒரு 200 cc அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதில் நீங்கள் போய்க்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதே இது வந்துக்கிட்டு ஒரு 100 cc அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து வண்டி ஸ்கெட்ச் பிளேட் அடிக்க ஆரம்பிச்சிடும், கடைன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தேர்ட் கியரில் மட்டும் இப்போ பாருங்கள், தேர்ட் கியரில் இருக்கே, இப்போ நான் இழுத்து பார்க்குறேன், வண்டி போகாது, கஷ்டப்படும், தெரியுதா? ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு கியருக்கும் ஒரு ஸ்பீட் லிமிட் இருக்குது. ஸ்பீட் லிமிட்டெல்லாம் தாண்டி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து ஒன்று காட்டுறீங்க இருங்க, செகண்ட் கியர், தேர்ட் கியர். நான் தேர்ட் கியரை போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னால் மூவ் பண்ண முடியுமா? என்னால் மூவ் பண்ண முடியும், ஆனால் ஒரு மாதிரி அணைச்சி போகும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கெட்ச் பிளேட் வந்து அதிகமாக வந்து வேலையாக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்படிலாம் ஓட்டக்கூடாது. ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு மெதுவாக, பசங்க அப்பெல்லாம் நம்மளை தாங்க பார்க்குறானுங்க. ஸோ ஃபஸ்ட் கியரை போட்டு மெதுவாக எடுத்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பழகுங்க. ஸோ ஒரு 15, 20 கூட வச்சுக்கோங்க. 20 போனோடனே செகண்ட் கியர் அப்படியே மெதுவாக ரிலீஸ் பண்ணிட்டு மெதுவாக. ஸோ ஒரு 20 தானோன்னு ஒரு 30 போனதுக்கப்புறம் ஒரு தேர்ட் கியர்.
தேர்ட் கியர்லேயே உங்களுக்கு இப்போ வந்து வண்டி வந்து ஸ்மூத்தாக போச்சுன்னா நீங்கள் அப்படியே அதே கியர்லேயே கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போயிடலாம். கொஞ்சம் நீங்கள் வந்து ஸ்பீட் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு 40 ப்ளஸில் வந்துட்டு 4th கியர், 40 ப்ளஸ் போனோடனே ஒரு 50 ப்ளஸ் போகும்போது ஒரு 5th கியர். ஸோ இந்த மாதிரி ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கியரையும் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதில் கொஞ்சம் நிதானமாக தான் வளைக்கணும். கால் பெயின் ஆகுதுங்க. ஸோ ஓகேங்க, இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு இப்போ எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ டேரெக்டாக ஒரு மெயின் ரோட்டில் போய் பண்ணலான்னு பார்த்தா பாய் ரொம்ப நேரமாக நம்ம வந்து பார்த்துட்டு தாங்க இருந்தாங்க பசங்க. ஸோ மழை பெய்யுதே, முருகா மழை பெய்யக்கூடாது, கொஞ்சம் நேரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் ரோட்டில் போயிட்டு ஒரு சின்ன இதில் உங்களுக்கு எப்படிலாம் பண்ணணுன்றதை நான் காமிச்சிடுறேன். ஸோ நான் இப்போ டேரெக்டாக மெயின் ரோட் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, நம்ம அப்படியே சிட்டிக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. ஸோ நான் இப்போ வந்து நிப்பாட்டிட்டு ஃபஸ்ட் கியரை போட்டு நான் அப்போ சொன்ன மாதிரி தான், சேம் தான், இது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர் போட்டேன்னா இப்போ தேர்ட் கியர். ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கியர் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கணுங்க. ஷேட் மழை பெய்யுது முருகா. இன்னும் பூச்சிங்க பெரிய மழையாக பெய்யுதுங்க. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இடத்துல குறைக்கணும். ஐயோ பெரிய மழையாக வருதுங்க. என்ன பண்ணுறது? நின்றுமா இல்லை வீட்டுக்கே தெரிஞ்சு கொஞ்சம் மழை லேசாக தான் பெய்யுது. ஸோ இதனால கோப்ரோக்கு எந்த பாதிப்பும் வராது. ஆக்சுவலி நம்ம நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உலான்சி கேஸ் போட்டிருக்கனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேமரா வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தண்ணி படுறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா நேரங்காலத்துக்கு. ஸோ அதான் எப்படியா உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துருன்ற ஒரு ஐயோ இல்லைங்க மழை பெருசாக தாங்க பெய்யுது. எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை, கேமராக்குள்ளே தண்ணி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தாங்க. ஐயப்பன் மேலே பாரத்தை குதிரை மேலே பாரத்தை போட்டு வாடா பார்த்துக்கலாம் பற்றி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு இப்போ டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்துட்டோம். ஸோ டிராஃபிக்கில் ஒரு கியர் ஷிஃப்டிங் பண்ணுறது வந்து எப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம்தான். பட் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி தாங்க. ஸோ செகண்ட் கியர், தென் தேர்ட் கியர், ஃபோர்த் கியர். ஸோ ஒரு இடத்துக்கும் ஒன்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புரிஞ்சா பண்ணும்போது ஒரு டவுன் ஷிஃப்ட், ஒரு கியரை குறைச்சிட்டு ஸ்லோ பண்ணணும், அடுத்து ஒரு கியர் ஸ்லோ பண்ணணும். ஸோ இப்படி ஒரு கியராக ஸ்லோ பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டணும். ஒரு பாட்டுக்கு இடிச்சிட போகிறாரு. நேரமே சரி இல்லைங்க. இதுக்கிட்டாவது வந்து யாராவது கொடுத்துட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே இப்போ தான் விழுந்து வேறு எந்திரிச்சிருக்கேன். திரும்பியில் என்னால் விழுந்து வர முடியாது. கியரை யூஸ் பண்ணிட்டு டேரெக்டாக செகண்ட் கியர் அப்படியே நீங்கள் போகலாம். அப்புறம் வந்து வண்டி ஒரு மாதிரி உருமும்போது தேர்ட் கியர். ஸோ நீங்கள் வந்து ஒரு கியர் ஷிஃப்டிங்குமே வண்டியோட கண்ட்ரோலை பொறுத்து, த்ராட்டில் கண்ட்ரோலை பொறுத்து தான் மாறுமே இங்கே. ஓகேங்களா? அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் தூரம் போவோம். கியர் ஷிஃப்டிங் வந்து எந்த ஸ்பீட் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு த்ராட்டிலும் முக்கியங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தேர்ட் கியர், ஃபிஃப்த் கியரில் போயிட்டு நம்ம எவ்வளோ த்ராட்டில் பண்ணாலும் அந்த இடத்துல வந்து நல்லா ஸ்மூத்தாக தான் ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து எந்த லேகுமே நமக்கு பெருசாக தெரியாது. இதே இது நீங்கள் தேர்ட் கியரில் போயிட்டு ஒரு 50 க்ரூஸ் பண்ணும்போது வண்டி அப்படின்னு இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கியர் இல்லை அப்படின்றனால தான் அந்த இடத்துல அப்படி ஆகுது. நான் ஸ்க்ளச்சை பிடிச்சிட்டு மெதுவாக அந்த ஆக்சிடென்ட் அம்மா அதான் இது ஒன்று நான் பார்த்துக்கோங்க. கியர் அப்படியே தலையாடிட்டே போகிறாரு. ஸோ வந்து கியர் ஷிஃப்ட்டை வந்து அப்பப்போ பார்த்துக்கணும். ஸோ இது 35 ரூபாண்ணே. 35 ஆமாண்ணே. மொத்த செட்டும் சேர்த்து சொல்கிறேன். கேமரா மட்டும்னா 25 ரூபா வரும். 25 ரூபா வரும். 25,000 ரூபா. ஒரு 1.5 மணி நேரம் எடுக்கலாம். சென்டரில் இருக்குமா? நான் லேசாக புண்ணு அடிபட்டுருக்கனால நான் லேசாக தூக்கி விட்டுட்டேன். என்னங்கண்ணே? வாய்ஸ் வந்து தனியாக மைக் வாங்கணும். ஆமாம், நீங்கள் பேசுகிற கேட்கும். வெளியே இருக்கிற எல்லாமே கேட்கும். நம்ம நாய்ஸ் கண்ட்ரோல் போட்டால் தான் அதில் கேட்காது. இல்லை என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கால் புண்ணாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் லேசாக தூக்கிட்டு நியூட்ரல் விழுந்துருச்சுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து கவனமாக தான் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ அண்ணன் இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா கேமரா எவ்வளோ அப்படின்னு விசாரித்தாங்க. நான் கூட அங்கே வாரி விட்டதை பார்த்து சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். சரிண்ணே வரேனே, பாய்.
ஹெல்மெட் போட்டுக்கோங்கண்ணே. இப்போ கீழே விழுந்துட்டே முந்தா நேற்று இந்தா ஹெல்மெட் போட்டிருந்தா தான் மண்டை தப்பிச்சிச்சு. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. சரி போட்டுக்கோங்க. சரி வரேன். ஓகே. ஸோ நின்று பொறுமையாக இது பண்ண போடுறோம். ஃபஸ்ட் கியரை போட்டோம். ஸோ வந்து டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தனியாக நீங்கள் ஓட்டி பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி டிராஃபிக்கில் ஓட்டுறது வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணுறது வந்து பழகிருங்கிற தாண்டி நீங்களே புரிஞ்சுக்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களாலே அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். ஓகே நம்மளே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நார்மலாக ஓட்டி பழகிட்டா அடுத்தடுத்து நீங்களே பழகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு கியர் ஷிஃப்ட் டவுன் பண்ணணும். இதில் தேர்ட் கியர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் செகண்ட் கியர் யூஸ் பண்ணி பொறுமையாக வந்து ஏன் சக்தி ஃபஸ்ட் கியரில் போகலான்னா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் கியரில் போனால் ஒரு மாதிரி இழுக்குதா. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக்ஸாக வரக்கூடாதுன்ற தான். என்னடா பண்ணுறீங்க? ஒன்று சிக்னலுக்கு முன்னாடி வந்து நின்றுடுறாங்க, இல்லைன்னா சிக்னல் முடியும் போது வந்து வண்டி எடுத்துடுறாங்க. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அளவுக்கு உங்களுக்கு வந்து எப்படி கியர் ஷிஃப்ட் பண்ணணும், அதாவது நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இது உங்களால் பழக முடியும் ஆஸ் அ பிகினர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதை பழக முடியும். தனியாக ப்ரைவேட்டாக ஃபஸ்ட்டு பழகிட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்குள்ளே வந்து நல்லா பழகிக்கோங்க. அது போக வந்துக்கிட்டு ஓட்டிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே இந்த இடத்துல இந்த கியர் ஷிஃப்ட் பண்ணும். இப்போ நான் வந்து அங்கே ஃபஸ்ட் கியரில் ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு வண்டியோட வந்து பவர் வந்து இந்த வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த கியருக்கு ஏற்ற ஸ்பீடுங்க, சிம்பிளாக சொன்னால் கியருக்கு ஏற்ற ஸ்பீடு வேணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு நல்லா போட்டுக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்துட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து பிகினர்ஸாக பைக் ஓட்ட பழகுறவங்களுக்கு வந்து கியர் ஷிஃப்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. சொல்லலை நான் இந்த வீடியோ போடலாமா கேட்டால் நான் சொன்னேன் டே பேசாமல் ஹவு டு ஷிஃப்ட் கியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவே மேக் பண்ணுவோம்டா. இப்போ ஒன் நம்பர் நிறைய பேருக்கு இன்னும் கியர் ஷிஃப்ட் பண்ண தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ஆரம்பத்தில் வேணான்னு சொன்னால் பட் அவன் சொல்லி புரிய வச்சோடனே அவனும் சரின்ட்டா. ஸோ ஏன் தம்பியாக இருந்தாலும் சரி நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் நம்ம தம்பி மாதிரி தான். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பாருங்கள், பார்த்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டாக நான் சொன்ன டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக்கில் இன்ட்ரெஸ்ட் ஆகுங்க. ஸோ அதோட நம்ம வீடியோ வெயிட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானில் போட்டுக்கோங்க. ஸோ அதோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பை. மறக்காமல் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க, சேஃபாக வண்டி ஓட்டுங்க. பை.